நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்தாவது உபச்சாரம் கந்தம். தூரசி தூர்பசி தூர்பந்தம்னு சொல்லி கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினியும் சந்தனக்காப்பு சமர்ப்பித்தல். அதான் கந்தம். நம்ம ஏற்கனவே சந்தனத்தை அரைச்சி வச்சுருக்கணும். அந்த சந்தனத்தை வத்திரத்தில் ஒத்தி அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த சந்தனத்துக்கு பெருமாள் சமர்ப்பிக்கணும். நகம்படாது சமர்ப்பிக்கணும். சந்தனத்தை சமர்ப்பிக்கிறச்சே நகம்பட்டுவிடக்கூடாது. கையில் பவித்திரம் சாத்திட்டுக்கோன்னு சொன்னால் அது குத்தக்கூடாது. இவர் நன்னா பவித்திரத்தை நீளமாக போட்டுண்டு இவர் ஒரு தடவை சாத்திச்சா அவர் இதில் கீறிண்டே இருந்தார்னா இவர் என்ன திருவாராதனை உபச்சாரம் பண்ணுறானா அபச்சாரம் பண்ணுறானே தெரியலன்னு சொல்லிடுவார். அதனால் அப்படி பண்ணாமல் அதே திருமஞ்சனமாகி நன்னா தொடச்சி விட்றோம் பாருங்க. பெருமானுக்கு திருமஞ்சனான பிற்பாடு தொடக்கிறச்சே பார்த்து பார்த்து தொடக்கணும். கையில் சாலக்கிராமமும் கிடச்சிது, துணியும் கிடச்சிது அப்படின்னு கிடைச்ச வேகத்தில் தொடக்கக்கூடாது. சாலக்கிராமம் பெருமாள் இருக்கார், கண்ணன் இருக்கார், நம்ம குழந்தை இருக்கார், பார்த்து பார்த்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். தொடக்கவே கூடாது. பார்த்து மெதுவாக ஒத்தி குழந்தைக்கு எப்படி எடுப்போமோ அப்படி தான் எடுக்க வேண்டும். சந்தன காப்பு கந்தம் 10வது. அடுத்து 11 புஷ்பம். புஷ்பத்தை சமர்ப்பிக்கும் போது சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடின கூத்து ஆடலாயர்தம் கொம்பினுக்கேன்னு சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும். புஷ்பம் சமர்ப்பிச்சிருது ரொம்ப முக்கியமான கைங்கரியம். அது மல்லிகைப்பூ தொடுத்திருக்கலாம், நூலில் தொடுக்கப்பட்ட புஷ்பமாக இருக்கக்கூடாது, நாரில் தொடுக்கப்பட்ட புஷ்பமாக இருக்க வேண்டும். எந்த புஷ்பமாக இருக்கலாம், முள்ளிருக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கக்கூடாது. இது திருவிருத்த பாசுரம். வைகுண்டநாதனுக்கு நித்தசூரிகள் எப்படி புஷ்பம் சமர்ப்பிச்சாலோ அதை போல நாமும் சமர்ப்பிக்க வேண்டும். ஆசையா செண்பக மல்லிகையோடு செங்கேணி திருவாட்சி எண்பகர் பூவும் கொழுந்தேன் இங்கிவை சூட்ட வாவென்னு மண்பகர் கொண்டான பெரியாழ்வார் பாட்டு பாடினாரோ இல்லையோ அதை போல புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ புஷ்பம் சமர்ப்பிச்சிருக்கணும், கந்தம் சமர்ப்பிச்சிருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆபரணம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு என்ன பண்ணலாம்? இந்த பாட்டு சொல்லலாம். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய் மதிலிலங்கை கோவவீய செலகுனித்தாய் குலநல்யானே மறுப்பொசித்தாய் பூவவியாம் நீர்தூவி போதால் வணங்கேலேலும் உன் பூவவியாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே. நான் என்னென்னமோ சமர்ப்பிச்சுக்கணும், என்கிட்ட அதெல்லாம் இல்லை. என்னுடைய உருகிற நெஞ்சத்தையே சந்தனமாக வச்சுக்கோ. பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனைந்த கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே. உனக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறது என்கிட்ட புஷ்பம் இல்லை. நான் பாடுற பாசுரங்களையே புஷ்பமாக வச்சுக்கோ. வான் பட்டாடைய மகுதே, என்கிட்ட பட்டெல்லாம் இல்லை, என் பாட்டையே பட்டாடையாக வச்சுக்கோ. 7 மாடை மகுதே என் கைகூப்பு செய்கையே, மற்றதெல்லாம் இல்லை, எல்லாமா நான் கையை கூப்பிட்ற நமஸ்காரத்தையே வச்சுக்கோ. ஆக அழ்வாரே பாசுரத்தில் 2 பாட்டு பாடியிருக்கார். கோபவாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய் பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையுங்கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மகுதே தேசமான வணிகடனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலமுண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கேன்னு பாசுரம். ஆகவே புஷ்பமும் சமர்ப்பிச்சுட்டோம். அது 11வது. அதுக்கப்புறம் 12, 13 தூபம் தீபம். தூபத்தின் போது தான் தூரசி தூர்வசி தூர்பந்தம்னு சொல்லி சமர்ப்பிச்சுடுறோம். வகையால் மனமொன்னி மாதவன நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோறும் அமரர்கள் செந்நிரஞ்சனின்ன தகையான் சரணம் தமர்கள் கோர் பற்றே. தூபத்துக்கு தணல் போட்டு அதில் சாம்பிராணி சேர்த்து பெருமான் பேரில் பட்டுடாமல் தள்ளி இருந்து புகையினுடைய மனம் மட்டும் கமழணும். புகை அவர் பேரில் படக்கூடாது. ஆனால் புகையினுடைய மனம் கமழும்படி சமர்ப்பிக்கணும். 12வது தூபஹாரத்தி. 13வது உபச்சாரம் தீபஹாரத்தி. தீபம் வையந்தகடியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே இன்னு. இதோ வையத்தே தகடியா வச்சு பொய்கையாழ்வார் விளக்கேற்றினார், அதை தேவரீருக்கு ஏத்துறேன். அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று 2வது ஆழ்வார் விளக்கேற்றினார். அடியை ஏத்துறேன். இந்த விளக்கு வெளிச்சத்தில் தேவரீரை சேவிக்கணும். என்னான்ட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கன் அணிரணமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புருஷங்கன் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் அதோ கண்டேன்னு சொல்லி தீபஹாரத்தி காட்ட வேண்டும். தூபஹாரத்தி 12, தீபஹாரத்தி 13. அதே சமயம் இந்த ஹாரத்தியெல்லாம் முடிஞ்சுடுத்துன்னு வச்சுங்க, அப்போவே தான் பெருமாளுக்கு மந்திர புஷ்பம் சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணணும். மந்திர புஷ்பம்னா நம்ம என்னென்னமோ குறைச்சல் வச்சுருக்கலாம். புஷ்பத்தில் குறைச்சல் இருக்கலாம், தூபத்தில் குறைச்சல் இருக்கலாம், தீபத்தில் குறைச்சல் இருக்கலாம். அதனால் கையில் புஷ்பம் துளசி இதை எடுத்துட்டு ஏற்கனவே துளசி புஷ்பெல்லாம் சாத்திட்டோம். இது வேறு துளசி புஷ்பத்தை எடுத்துட்டு அக்னிமீளய புரோகிதம் யஜ்ஞசதேவ மிருத்திஜம்னு தொடங்கி 4 வேத தொடக்கம்
அதுக்கப்புறம் முதல்ல ஓமித்யக்ரே வியாஹரேது நமைதி பஷ்யாது நாராயணாயத்து பரிஷ்டாது என்ன திருமந்திரத்தை பற்றி சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் தத்ராவிருத்தானனம் தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே தாசாமாவிரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மதா என்ன ஒன்றுன்னா ராமாயணத்தில் ஸ்லோகம், பாகவதத்தில் ஸ்லோகம், விட்டு புராணத்தில் ஸ்லோகம், கீதையிலேருந்து ஸ்லோகம், ஆழ்வாராச்சாரியர்கள் பாசுரங்கள்லேருந்து எல்லாத்தையும் சொன்னால் மந்திர ரூபத்தில் புஷ்பம் சமர்ப்பித்தல்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் இட்டு நிரப்பணமும் இல்லையோ, என்னென்ன திரவியலோபம், கிரியாலோபம், மந்திரலோபம் என்னென்ன குறை இருக்குமோ அதை மந்திர புஷ்பத்தை எடுக்கிறோம். அதனுடைய முடிவில் அர்ச்சனை. அர்ச்சனை பகவானுடைய 12 திருநாமங்கள் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்களை சொல்லிட்டு கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூன திருவிக்ரவாமன ஸ்ரீதரிஷி பத்மநாம தாமோதர அந்த 12 சொல்லி அர்ச்சனை. ஓம் கேசவாய நமஹா, ஓம் நாராயணாய நமஹா, ஓம் மாதவாய நமஹா அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓம் மத்ஸ்யாய நமஹா, கூர்மாய நமஹா, வராகாய நமஹா, நாரசிம்மாய நமஹா, வாமனாய நமஹா, பார்கவராமாய நமஹா, ராமாய நமஹா, பலராமாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா அல்லது தாமோதராய நமஹா, கல்கினே நமஹா என்று சொல்லிட்டு அப்புறம் நாச்சியாருக்கு ஸ்ரீ தேவ்யே நமஹா, அமிர்தோத்பவாய நமஹா, கமலாயை நமஹா, சந்திரசோபின்னே நமஹா, விஷ்ணுபத்னே நமஹா, வைஷ்ணவே நமஹா, வராரோகாய நமஹா, ஹரிவல்லபாய நமஹா, சார்ங்கிண்ணே நமஹா, தேவகேவக்கே நமஹா, மகாலட்சுமியே நமஹா, லோகசுந்தரே நமஹா என்னும் 12 திருநாமங்கள். அவளுக்குரிய திருநாமங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனையும் முடிஞ்சது, மந்திர புஷ்பமும் முடிஞ்சுடுத்து. இப்போ அடுத்தது ஆசனம் மாறணும். முதல்ல மந்திராசனாச்சு, 2 ஸ்நானாசனாச்சு, 3 அலங்காராசனாச்சு. இப்போ பெருமாள் அமுது செய்ய தயார். அடுத்தவருக்கு எல்லா பிரசாதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இடம் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு முத்திரை சமர்ப்பிக்கணும். அப்போ 2 திருத்துழாய்கள் எல்லாத்தையும் கிள்ளி திருத்துழாய் எடுத்து அந்த பிரசாதத்து மேலே, சூப்பத்து மேலே, பாயசத்தின் மேலே போட்டுட்டு முன்னாடியே தீர்த்த பரிகல்பனை பண்ணச்சேவே சுரபி முத்திரைன்னு ஒரு முத்திரை காட்டணும். சுரபிங்கிறது மாட்டினுடைய மாடு பால் கறக்கிறச்சே மாட்டினுடைய காம்புலேருந்து கறக்கிற மூலியம் அதுதான் சுரபி. அந்த சுரபி முத்திரையை காட்டித்தான் தீர்த்த பரிகல்பனம். அதே சுரபி முத்திரையைத்தான் இப்போ பிரசாதத்துக்கு மேலேயும் காட்டணும். அப்படின்னா பசுமாட்டும் பால் சொரிந்தா தான் பெருமாள் ஏற்றுப்பார்னு அர்த்தம். அது ஒரு சுத்திக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ பிரசாதத்துக்கெல்லாம் சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தளிகை கண்டொருட பண்ண வேண்டும். அதான் போஜ்யாசனத்தில் இருக்கிற முக்கியமானது நைவேத்தியம். நைவேத்தியங்கிறது தான் 14வது உபச்சாரம். என்னென்ன தளிகை கண்டொரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வச்சு தயிரும் சேர்த்து வைத்து கிராசமுத்திரை, இந்த நடு 2 விரலினுடைய 3ஆம் பகுதி இருக்கு பாருங்க, இத்தோட இந்த கட்ட விரலை சேர்த்துனுட்டு கிராசமுத்திரை கையில் ஒரு திருத்துறாயை வச்சுன்னு கிராசமுத்திரையோட அப்போ ஒன்று சமர்ப்பிக்க வேண்டியதுதான். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்ச்சூர் ஒடிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆருயிரே திறத உலகுக்காய் நன்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குலதொருடியே நுணபாதம் கூறுமாறு கூறாயே கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணையபல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கொட்டிகிட்டே இருக்கும்போது முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இப்பேற்பட்ட சக்கர பொங்கல் தான் தேவரீருக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் நாச்சியார் திருமொழி பாசனம். நாறு நரும் பொழில் மாலிரும் சோழன் நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவ கொள்ளுங்களோ. இது இத்தனை வந்து 100 கங்காள அக்கார அடிசில் வெண்ணையா ஒன்றுமில்லை, நான் ஏதோ 1/2 படி 1/4 படி வச்சுருக்கேன். அதை பெருமாள் ஏற்றுக்கிறார். அப்போ இதையே அதுவாக கொள்கிறார்னா அவாப்த சமஸ்த காமன். அவர் எத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு வேண்டிய நைவேத்தியம் பண்ணி முடித்த பிற்பாடு கூடவே ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் வாய் கொப்பளிக்கிறதுக்கு ஜலம் கையில் தொடச்சி விடுறது, திருவடியை தொடச்சி விடுறது எல்லாம் பண்ணிவிட்டு தாம்பூலம் சமர்ப்பிக்க வேண்டும். அது அடுத்தது 15வது உபச்சாரம் தாம்பூலம் சமர்ப்பித்தல்னு சொல்கிறார். இல்லை மற்றபடிக்கு நீராஞ்சனம் சமர்ப்பித்தல் அப்படின்னா ஹாரத்தி பண்ணணும் இல்லையோ, அதையும் 15வது உபச்சாரம்னு சொல்கிறார்கள். தாம்பூலம் பழம் வெத்தலை பாக்கு இந்த 2ஐயும் கிடைச்ச மதுரேன சமாபையேது முடிக்கும்போது போஜனம் முடிக்கிறச்சே மதுரமான பலத்தோடு முடிக்கணுங்கிறது. அதனால் மதுரத்தோடைய சமாபையேர் அதையும் சமர்ப்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம்தான் சேவை சாத்துமுறை. இதுக்கு நடுவுலையே பெருமாளுக்கு அலங்காரம்னு தொடக்கிறச்சேவே சேவாகாலம் பண்ணணும். திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, ராமானுஜ நூத்தந்தாதி முதல்லாம் சேவாகாலம் பண்ணுறோம். சாத்துமுறை மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆன பிற்பாடு தான்
ஹாரத்தி பண்ணி சாத்துமுறை பண்ணி சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த சேவித்து பல்லாண்டு சேவித்து சர்வதேச சாகாலே க்ஷிவ்யாத பராக்கிரமா தொடங்கி இன்னுமொரு நூற்றாண்டிரும் அன்னன்னி ஆழ்வாராச்சாரியர்களுடைய வாழி திருநாமன் நாள்பாட்டோட முடிச்சுட்டா அப்போ சேவையை எடுத்து சாத்துமுறை எடுத்து ஹாரத்தி எல்லாம் முடிச்சுடுது. ஹாரத்தி காலத்தில் தான் மங்களங்கள்லாம் சேவிக்கணும். லக்ஷ்மி சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஆரம்பித்தோம். ஸ்ரீமதே ரம்யஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். அனைத்து ஹாரத்தி முடிந்தது. சேவை சாத்து முறை எடுத்து பெருமாளை இனிமே உள்ளே கொண்டு போய் எழுந்துள்ள போகணும். இந்த சேவை சாத்து முறைக்கு தான் புனர்மந்திராசனம், அது 5வது ஆசனம். மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், புனர்மந்திராசனம். மறுபடியும் மந்திராசனத்தில் இருந்து சேவை சாத்து முறை எல்லாத்தையும் ஏற்றுனுட்டார். இனி கடைசி ஆசனம், கடைசி உபச்சாரம். கடைசி ஆசனம் பர்யங்காசனம். அதுக்கு இருக்கிற கடைசி உபச்சாரம் பிரதட்சண நமஸ்காரம் பண்ணித்தான். அதான் கடைசி உபச்சாரம். பிரதட்சணம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது கடைசி உபச்சாரம். பிரதட்சணம்னா வலம் வருதல், நமஸ்காரம்னா விழுந்து வணங்குதல். அதுக்கப்புறம் பர்யங்கத்தில் பெருமாளை எழ பண்ணுறோம். இது கடைசி ஆசனம். பர்யங்காசனம்னா அவருடைய படுக்கையில் திரும்ப கொண்டு போய் எழுந்துருள பண்ணணும் இல்லையோ. இப்போ பெருமாளுக்கு சேவை சாத்து முறையெல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு போய் எழுந்துடணும். அப்போ இதை பிரார்த்திக்கணும். இப்போ ஜாகிரதையாக கொண்டு போய் திரும்ப ஆதிசேஷன் இடத்துல எல்லாரும் ஏழை பண்ணிவிட்டு உரகல் 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 ஒன்றுடராழியே சங்கே அறவரி நாந்தக வாழே அழகிய சாருங்கமே தண்டே இரவு படாமலிருந்த எண்மருலோக பாலியிருக்காள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின். ஏ சங்க சக்கர கதா அசி முதலான ஆயுதங்களே, கருடனே, எல்லாரும் பெருமாளை ஜாகிரதையாக பார்த்துங்கோ. அதனால் நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும்னுட்டு உரகல் உரகல் பாசுரத்தை சொல்லி அரவத்தமடியினோடும் அழகிய பார்க்கலோடும் அரவிந்த பாவையுந்தான் வகம்படி வந்து புகுந்து பரவத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற விரானை பரவுகின்றான் விட்டுசித்தன் பட்டினன் காவல் பொருட்டே. எல்லாரும் இந்த பெருமாளை இனிமேல் நாளை கார்த்தால வரைக்கும் ஜாகிரதையாக பாதுகாத்துங்கோ அப்படின்னு சொல்லி பர்யங்காசனத்தில் சமர்ப்பிச்சுட்டோம். உடனே இந்த பாத்திரம் வட்டில் இருக்கிற எல்லா தீர்த்தத்தையும் சேர்க்கணும். ஸ்நானம் பண்ணிவிட்ட தீர்த்தமும் இருக்கும், அவருடைய படிக்கத்தில் இருக்கிற தீர்த்தமும் இருக்கும். இந்த படிக்க தீர்த்தத்தோடு சேர்த்தா பெருமானுடைய மொத்த பிரசாதமும் ஏற்றுக்க போகிறோன்னு அர்த்தம்.